ஏலிம் கிறிஸ்தவ சபைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வெல்கம் டு ஏலிம் கிறிஸ்டியன் அசெம்பிளி. Today we look at the good hand of my God is upon me. இந்த நாளிலே நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இந்த அருமையான வெற்றிகரமான வார்த்தையை, வல்லமையான வார்த்தையை நெகேமியா சபைக்கு சொன்னார். அவருடைய அறிவிப்பு என்னவென்றால், என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது. எல்லாரும் சந்தோஷமா இலையில சொல்லுவோம். I told them of the hand of my God is upon me graciously. என் மேலே என் தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கிறது. நீங்களும் சொல்லுவீங்களா நெகேமியா மாதிரி? சொல்லும்போதே அபிஷேகம் வருதா? சொல்லும்போதே மகிழ்ச்சி வருதா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது. போதுமா? இன்னொருத்தட சொல்லுவோமா? என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்ல சொல்லுவோம். இந்த வார்த்தையை அவர்களுக்கு சொன்னபோது ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்தது. கரம் உயர்த்தி அல்ல சொல்லுவோம். நெகேமியா அறிவித்த அந்த ஒரு வார்த்தை வல்லமையான காரியங்களை நடப்பித்தது. அந்த புஸ்தகத்தின், நெகேமியா புஸ்தகத்தினுடைய ஒரு திறவுகோல் வசனம் என்று கூட சொல்லலாம். அங்கே காணப்பட்ட ஒரு பெரிய சூழ்நிலைகளை மாற்றி இந்த வார்த்தை வல்லமையான செயல்களை செய்திருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் கூட நம்முடைய குடும்பங்களுக்கு, நமக்கு, சுற்றுப்புறத்திற்கு இதை போல நெகேமியாக்கள் தேவைப்படுகிறது. என்ன நெகேமியா தேவைப்படுது? என் மேல கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்குதுப்பா, நீங்க சொல்லி உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இந்த வார்த்தையை உரைத்து, இந்த வார்த்தையை உச்சரித்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய பகுதி கொண்டு ஒரு நெகேமியாக்களாக தேவன் நம்மை எழுப்ப விரும்புகிறார். எல்லாரும் சந்தோஷமா எல்ல சொல்லுவோம். வசனம் கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல், வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல், வசனத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நம்ம வைத்திருக்கிற உறவுகள் மூலமாக ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கத்தின் நிமித்தமாக அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவுகளில் இருந்து வெளிவர வேண்டிய ஒரு வார்த்தை தான் என்மேல் அவருடைய கரம் நன்மையாக இருக்கிறது. இந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் நான் 23வது வயதிலே இதை நான் அனுபவித்தேன். என்னுடைய 23வது வயதிலே தேவன் என்னை, அவருடைய கரத்தை என்மேல் நன்மையாக வைத்தார். அது எனக்கு நன்மையாக மாறியது. அந்த நன்மையான கரம் என்மேல் அமர்ந்து இன்று மட்டும் 46 ஆண்டுகளாக என் வாழ்க்கையை மற்றவர்களுக்கும் நன்மையாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. எல்லாரும் வலது கரம் உயர்த்தி அல்ல செல்வோம். அவருடைய நன்மையான கரம் யார் மேலெல்லாம் இருக்கிறதோ
அதை யார் அவர்கள் மற்றவர்களுக்கு தைரியமோடு சொல்லுகிறார்களோ அங்கே ஒரு நன்மையை கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வர நல்லவராக இருக்கிறார். சபைக்காக கர்த்தர் ஒரு பெரிய ஆத்தும அறுவடைக்காக அவர் நன்மையான கரத்தின் மேல் வைத்தார். ஆலயம் கட்டப்பட்டது. ஆலயம் கட்டி கொண்டிருக்கிற போது திருச்சியிலே சகோதரனுடைய வீட்டு மாடியிலே போய் அதிகாலையில் ஜெபிப்பேன். அந்த ஜெப வேளையில் ஒரு பெரிய வேலை, ஆண்டவரே இந்த சர்ச்சு கட்டுவதற்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் என்று ஜெபித்து கொண்டிருந்த போது என்னை ரட்சித்த நாளிலே எப்படி அவருடைய கரம் அமர்ந்ததோ அதே உணர்வை அன்றைக்கு நான் பெற்றுக்கொண்டேன். அந்த கரம் என்மேல் அமர்ந்ததினால் இந்த ஆலய பணிகளை நீங்கள் என் கூட இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், அழகாக நிறைவேறி முடிந்தது. எல்லாரும் சந்தோஷமாக அல்லேலூயா சொல்லுவோமா? நெகேமியாவின் மேலே நன்மையான கரம் அமர்ந்தபடியால் அந்த முழு தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த ஒரு வார்த்தை, பிரைஸ் தி லார்ட். என்ன வார்த்தை? ஒரு வார்த்தை அந்த மக்களுக்கு நன்மையை கொடுத்தது. அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய கனத்தை கொடுத்தது. அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய மகிமையை கொடுத்தது. அவர்கள் இருந்த இருப்பு ரொம்ப கண்ணீரான ஒரு நிலைமையில் இருந்தபோது அவன் வந்து டெக்ளேர் பண்றான், என்மேல் கர்த்தருடைய கரம் நன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அந்த ஒரு வார்த்தை, அது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை? அந்த வார்த்தையை அவன் பேசிய பின்பு நடந்த சம்பவங்கள்லாம் என்ன? அந்த வார்த்தையை அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவனிடம் தேவன் கண்ட காரியம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேசி உங்கள் எல்லாரையும் நெகேமியாவாக ஆவியான அனுப்பும்படி நான் விரும்புகிறேன். இங்கிருந்து போகும்போது எல்லாரும் எப்படி போனோம்? நெகேமியாவாக போக வேண்டும். ஒரு பழைய பாட்டு, விழித்தெழு விசுவாசியே, நீ விழித்தெழுந்து உன் கண்களை ஏறெடுத்துப்பார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா என்ற பாடல். விழித்தெழு விசுவாசியே, நீ விழித்து கண்களை ஏறிட்டு பார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே கட்டிடவா, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே, நீ விழித்து கண்களை ஏறிட்டு பார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. எருசலேமின் அலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார், எருசலேமின் அலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார். நொறுங்கி ஜெபித்து நெருங்கி நீயும் வா, விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. நொறுங்கி ஜெபித்து நெருங்கி நீயும் வா, விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. எழுந்து விசுவாசியே, நீ விழித்து கண்களை ஏறிட்டு வா, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. பாவத்தை வெறுக்கும் மனிதர் தேவை, ஆவியின் நிரப்புதல் பெற்றோர் தேவை. பாவத்தை வெறுக்கும் மனிதர் தேவை,
ஆவியின் நிரப்புதல் பெற்றோர் தேவை. பாவியின் சாவை கூவி உரைக்கும் ஆவி பெற்ற பரிசுத்த தேவை. பாவியின் சாவை கூவி உரைக்கும் ஆவி பெற்ற பரிசுத்த தேவை. விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. அர்ப்பணம் தூயனே என்னை அழித்தே, அர்ப்பணே ஆயினும் ஏற்றுக்கொள்ளும். அர்ப்பணம் தூயனே என்னை அழித்தே, அர்ப்பணே ஆயினும் ஏற்றுக்கொள்ளும். அறுவடை பணியை கருத்துடன் செய்ய தருகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளும். அறுவடை பணியை கருத்துடன் செய்ய தருகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளும். விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. அல்லேலூயா. வீர நெகேமியாவினுடைய அழைப்பு. இந்த அருமையான நாளிலே கர்த்தருடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது என்று அறிவித்த உடனே நடந்த அந்த வல்லமையின் வார்த்தையை நெகிழ்வித்த காரியங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது, அந்த வார்த்தை அங்கே இருந்த சூழ்நிலையை அப்படியே மாற்றி போட்டது. வேர்ட் ஆஃப் சேஞ்சிங். அந்த வார்த்தை மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு வார்த்தை. இப்பொழுது நம்ம அந்த 2வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை மறுபடியுமாக வாசிப்போம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தின் முந்திய பகுதியை வாசிக்கும் போது அந்த சூழ்நிலை நமக்கு நன்றாக தெரிகிறது. வாசிப்போம். நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல். அங்கே இருந்த சூழ்நிலையை அந்த வசனம் சொல்கிறது. எருசலேம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, எருசலேம் பாழாயிருக்கிறது, அதனுடைய வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, சிறுமை நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில தான் இந்த வார்த்தையை நெகேமியா வந்து அறிவித்தார். கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த நெகேமியா இவ்விதமாக எருசலேமில் வந்து சொல்லும் 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக எருசலேமை தேவன் கைவிட்ட அந்த நாட்களிலே பாபிலோனின் ராஜா நேபுகாத் நேச்சார் வந்து அந்த பட்டணத்தை பிடித்து இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் பாபிலோனிலே வைத்திருந்தான். எருசலேமையோ சுட்டரித்தான், அவருடைய வாசல்களை இடித்தான், தகர்த்தான், ஒன்று கூட நிற்க முடியாதபடிக்கு அனைத்தையும் தரைமட்டமாக்கினான், மண் மேடுகளாக்கினான், சுட்டெரிக்கப்பட்ட மண் மேடுகளாக்கி விட்டு போய்விட்டான். பார்ப்பதற்கு நிந்தை. சுற்றிலும் இருக்கிற தேசங்கள் எல்லாம் அவங்கள பார்க்கும்போது ஐயோ இப்படி ஆயிட்டாங்களே என்ற ஒரு நிலைமை. எப்படி இருந்த எருசலேம், எவ்விதமாக ராஜாக்கள் இருந்த ஒரு தேசம், இன்று ராஜாக்கள் இல்லாமல் போய்விட்டார்கள், சிறைபிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். இன்று அவர்களுடைய தலைமை பட்டணமே இடிக்கப்பட்டு வாசல்கள் இல்லாமல் கிடக்கிறது என்று நிந்தையை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த நாட்களில்தான் இந்த
நெகேமியா வந்து, தேவனாலே அனுப்பப்பட்ட மனிதனாகிய நெகேமியா வந்து அவங்கள எல்லாரும் கூப்பிடுறார். வந்து வாங்க, இனிமேலே நம்ம நிந்தைக்குள் இராதபடிக்கு இதை எழுந்து கட்டும் வாருங்க. அதற்காக என் மேலே தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கிறது என்று சொன்னான். அவன் சொன்ன உடனேயே அங்கே பார்க்கிறோம், அவர்கள் சொன்ன மாத்திரத்திலே அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இத்தனை நாட்களாக எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இத்தனை நாட்களாக கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, எழுந்து நிற்கவும் இந்த இடிந்து போன மதிலை பார்த்து பார்த்து கண்ணீரோடு தான் தங்கள் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த அந்த தலைவர்கள் மக்கள், இந்த நிலைமையை பார்த்து வேதனையோடு கூட இருந்த தலைவர்கள் மக்கள். ஆனால் இன்று அவர்கள் என்ன செய்வோம் என்று தெரியாத, எப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வோம் என்று புரியாத சூழ்நிலையில் இருந்த அந்த மக்களுக்கு நெகேமியா வந்து அறிவித்த போது, என் மேலே கர்த்தருடைய கரம் நன்மையாக இருக்கிறது என்று சொல்லிய உடனே எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்கப்பா. கரங்களை உயர்த்தல சொல்லுவோமா? அந்த வார்த்தை சூழ்நிலையை மாற்றிவிட்டது, அவங்களுடைய மனநிலையை மாற்றிவிட்டது, அவங்களுடைய சிறுமையை மாற்றிவிட்டது. அங்கே ஒரு வார்த்தை சொல்றாரு, நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எழுந்து கட்டுவோம் வாங்க. So that we are no longer an object of reproach. இந்த சுற்று வட்டார மக்கள் எல்லாரும் நம்மளை பார்த்து நிந்திக்கிற இந்த நிந்தையில நம்ம இனி இருக்கக்கூடாது. வாங்க, ஏன் மேல கர்த்தருடைய கரம் நன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. எந்திரிச்சு வாங்க என்று அவன் சொல்லல, வாங்க ஏன் மேல கர்த்தருடைய கரம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எழுந்திருக்க முடியாதவர்கள் எல்லாரும் எழுந்து விட்டார்கள். கட்டுவோமா கட்ட மாட்டோமா என்று அவர்கள் திகைத்து கொண்டிருந்த மக்கள் எழுந்து கட்டுவோம் வாங்க என்று சொல்லுகிற ஒரு விசுவாசத்திற்கு, ஒரு வீர செயலுக்கு அவர்களை தூண்டியது இந்த வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பகுதியிலும் கூட நிந்தையோடு கூட அநேகர் இருக்கிறார்களா? மதில்கள் இடிந்து போன நிலைமையில் இருக்கிறார்களா? கட்டவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்களா? உங்களை ஆண்டவர் அதை பார்க்க சொல்றாரா? நீங்க சொல்லுங்க, அவங்களோட உங்களை இணைத்து கொண்டு சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் நன்மையாக இருக்கிறது, என்மேல் நன்மையாக இருக்கிறது. என்னோட ஆலோசனைப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். கரங்களை வைத்தலையில செல்வோம், கரங்களை வைத்தலையில செல்வோம். பாழான எருசலேம், இடிக்கப்பட்ட மதில், சுட்டெரிக்கப்பட்டு மண்மேடுகளாய் கிடக்கிற நிலைமை, எதிரிகளோ இவைகளுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்ற பரியாசம் நடுவிலே ஒரு வார்த்தை, இவன் சொல்லி ஒரு வார்த்தை அந்த எருசலேமினுடைய மந்த நிலைமையை, கண்ணீரின் நிலைமையை, நிந்தையை புரட்டி போட்டு விட்டது. கரங்களை உயர்த்தி அலையில செல்வோம். அதனால தான் நான் சொன்னேன், இதை போல நெகேமியாவை போல இன்றும் கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிறது, நன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிற நெகேமியாக்கள் ஆவியானவருக்கு தேவை. கரங்களை உயர்த்தி அலையில செல்வோம். நிலைமையை பார்த்துவிட்டு கடந்து போகிற ஒருவரை போல அல்ல, நிலைமையை பார்த்துவிட்டு அந்த குற்றுயிரும் கொலையுருமாய் கிடைக்கிற ஒரு காயம்பட்ட ஒருவனை பார்த்துவிட்டு கண்டும் காணாமல் போகிற ஒரு ஆசாரியனை போல, ஒரு லேவியனை போல போய்விடாமல், கர்த்தருடைய கரம் நன்மையாக இருக்கிறது என்று சொல்லி அந்த சூழ்நிலையை, அந்த இடத்தின் சூழ்நிலையை மாற்றுகிறதற்குத்தான் ஆண்டவர் உங்களை முந்தி ரட்சித்திருக்கிறார், முந்தி ரட்சித்திருக்கிறார். உங்கள் மேல் இருக்கிற பொறுப்பு மாற்றங்களை கொண்டு வரும் பொறுப்பு. பிரைஸ் தி லார்ட். மாற்றங்களை கண்டு மனம் அடிவாகி கொண்டு இருக்கிற மனிதர்கள் நடுவிலே மாற்றங்களை கொடுக்கும்படி உன்மேலே கர்த்தருடைய கரம் நன்மையாக இருக்கிறது என்று நீ அங்க போய் கூட நின்னா நிலைமை மாறும். கட்டப்படும், இடிக்கப்பட்டு
தீக்கிரையாக்கப்பட்டு உயிர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட 52 நாளில் இந்த வார்த்தையின்படியே காரியங்களை கர்த்தர் நடத்தி கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு தேவை இப்படி அறிவிக்கும் நெகேமியாக்கள். நன்மையான காரம் என் மேலே இருக்குப்பா, அப்படிப்பட்ட ஒருவர் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் தேவை. போய் ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் கொடுத்துட்டு வாங்கிட்டு வர்ற ஆட்களாக மாத்திரம் இருக்காதீங்க. போய் அவங்களுடைய நிலைமையை மாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்ல செல்வோம். நம்முடைய பாடல் படித்தோமே, எருசலேமின் அலங்கத்தை பார், திருக்களின் அலங்கோலத்தை பார் என்று சொல்லி. இந்த நாட்களிலே தேவனுடைய ஜனம் இந்த உலகத்தோடு ஒத்து போய் விடாமல் அழிந்து நொறுங்கி சிதறி உடைந்து போய் கொண்டிருக்கிற புரோக்கன் வேர்ல்டு, நொறுக்கப்பட்ட உலக மக்களுக்கு கட்டும் நெகேமியாக்கள் தேவை. கரங்களை உயர்த்தி அல்ல செல்வோம். இந்த நல்ல 8ஆம் மாதத்தின் முதலாவது நாளின் காலை வேளையிலே உங்கள் மேலே, நெகேமியாவின் மேலே அமர்ந்த நன்மையான கரம் கண்டிப்பாக உங்கள் மேலே அமரும்படி நான் விரும்புகிறேன். ஒரு வார்த்தை தான் ஐயா நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் அவிசுவாசமான வார்த்தைகள் பேசுவாங்க. ஓன் தலைவிதி, ஓன் தலைவிதி. இதை சொல்கிறதுக்கு நீங்கள் அவசியமே இல்லையா? அவ்வளவுதான், இனிமேல் ஒன்றுமே இல்லை. நீ என்ன பாவம் செஞ்சையோ, இந்த நிலைமைக்கு நீ என்ன பாவம் செஞ்சையோ, இப்படி தான் உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் அதுக்காக அழைக்கப்படவில்லை. ஒரு வார்த்தையினாலே அந்த சூழ்நிலையே மாற்றும்படி கர்த்தருடைய கரம் நம்மேல் அமர்ந்து இந்த உலகத்துக்கு நன்மை செய்கிற நெகேமியாக்களை தேவன் தருவதற்கு இன்றைக்கு விருப்பமுள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் விசுவாச வாழ்க்கையை பயன்படுத்துங்க. உங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற விசுவாச வார்த்தைகளை பயன்படுத்துங்க. உங்களுக்கும் பயன்படுத்துங்க, மற்றவர்களுக்கும் பயன்படுத்துங்க. கரங்களை உயர்த்தி அல்ல செல்வோம். நீங்கள் வைத்திருக்கிற உங்கள் பொக்கிஷமாகிய இருதயத்திலே தேவன் வைத்திருக்கிற ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை தேவனோடு கூட நீங்கள் நெருங்கி ஜீவிப்பதன் மூலமாக உங்களுக்குள்ளே தேவன் கொடுத்த விசுவாசம், நம்பிக்கை, அது தருகிற வார்த்தைகள், உங்களை தட்டி எழுப்பிய வார்த்தைகள், உங்களை கட்டி எழுப்பிய வார்த்தைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு உங்கள் அனுபவத்தின் மூலமாக சொல்லும்போது அங்கே மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியம். தேவனுடைய நதி பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியம். ஒரு விசுவாசி நண்பர் கூட்டத்திலே சேர்ந்தால் அங்கே ஆரோக்கியம், அங்கே மாற்றம். உப்புக்கடல் கலிலேயா கடலாக மாற வேண்டும். கரங்களை வைத்தல்ல செல்வோம். அல்லேலூயா. சும்மா உட்கார்ந்து செய்தி கேட்டுட்டு போகிறதுக்காக ஏசப்பா உங்களை அழைக்கவில்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கேட்பீங்களா? கோச்சிக்கிடாம, எத்தனை வருஷம் செய்தி கேட்குறீங்க? பதில் கிடைச்சா? ஐயா, பதில் கிடைச்சிச்சான்னு அதையும் கேட்டுறாதீங்க. அவங்க உங்களுக்கு பதில் கிடைச்சிச்சான்னு கேட்குறேன் நான். எத்தனை வருஷம் செய்தி கேட்குறீங்க? பதில் கிடைத்ததா? எத்தனை வருட விசுவாசி நீ? யாரை கட்டி இருக்கிறாய்? யாரை எழுப்பி இருக்கிறாய்? உன்மேலே கர்த்தருடைய கரம் நன்மையாக இருக்கிறது என்ற சாட்சியை எத்தனை பேரிடம் பகிர்ந்து இருக்கிறாய்? கண்ணீரோடு தேவனோடு பேசினார், உன் கண்ணீரை மாற்றினார். அது உனக்கு மட்டுமல்ல, நாம தான் பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். உப்பில்லாத பண்டம் குப்பையா கிடக்குது. நம்ம போய் சேர்ந்தா தான் அவங்க ருசியாக மாறுவாங்க. அவருடைய வாழ்க்கையை ருசிக்கணும்னா ஒரு விசுவாசி அவங்களோட சேரணும். நான் அப்படித்தான் விசுவாசிகளை உருவாக்க விரும்புகிறேன். பரிசுத்தாவின் அப்படிப்பட்ட விசுவாசிகளை உருவாக்கும்படி விரும்புகிறேன்.
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சூழ்நிலையை மாற்றிவிடும்பா. யாக்கோவுக்கு நான் என் நரை மயிருடன் சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்குவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை கிடைத்தது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். ஜோசப் இஸ் அலைவ். சொன்ன உடனேயே யாக்கோபினுடைய பிந்திய சரித்திரமே மாறிவிட்டது. கரங்களை உயர்த்தியல்ல செல்வம். அவனுடைய ஆவி உயிர் அடைந்தது. தேவனுடைய திட்டங்கள் யாக்கோவின் வாழ்க்கையிலே பிந்திய கால பகுதிகளிலே அவன் போய் பார்வோனையும் ஆசீர்வதிக்கிற அளவிற்கு அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது ஒரு வார்த்தை. அவனுக்கு கிடைத்த ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? ஜோசப் இஸ் அலைவ். சொல்லுங்க. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஒரு வார்த்தை போதும். நிறைய வார்த்தை பேச வேண்டாம். அபிஷேகிக்கப்பட்ட ஒரு வார்த்தை போதும். இட் பிரிங்ஸ் கிரேட் சேஞ்சஸ். பெரிய மாற்றங்களை அது கண்டிப்பாய் கொடுக்கும். ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை. ஏனென்றால் அது தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தை. ஏனென்றால் அது தேவ மனிதன் அனுபவித்த ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஏதோ மனப்பாட வசனம் ஒப்பிக்க சொல்லலை. உங்களுடைய அனுபவத்தில் இருந்து பேசணும். பவுல் சொல்றார், நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். உழைக்க மாட்டாத ஊமையான நாய்களைப் போல இருந்து விடாதீங்க. இயேசுவுக்காக உங்கள் வாய் திறந்து எத்தனையோ பேருடைய வனாந்தரங்களை செழிப்பாக மாற்ற வேண்டியது இருக்கிறது. எத்தனையோ பேருடைய பால் கிணறுகள் ஊற்றுக்கண்கள் புறப்படுகிற நீரூற்றாக மாற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கம்பீரமா இருங்க. அபிஷேகத்தில் இருங்க. ஆவியில் இருங்க. சகோதரன்மார்கள், நல்ல ஆண்டவரோடு கூட நல்ல உறவில் இருங்க. வீண் காரியங்களை விட்டொழித்து தேவனுடைய சேவைக்காக நன்றி உள்ள இதயத்தோடு கூட இருங்க. நீங்கள் பேச வேண்டும். கர்த்தர் கரம் உங்கள் மேல் அமர்ந்தது உண்மை. என் மேல் அமர்ந்தது உண்மை என்றால் நான் 46 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் மேலும் அமர்ந்திருக்கிறது என்பது உண்மை. அந்த கரம் நன்மையாக அமர்ந்ததுனால இன்னைக்கு இங்கே வந்து அமர்ந்து இருக்கிறீங்க. இயேசுவுக்காக பேசுங்க. நீங்கள் சந்திக்கும் மனிதனுடைய உடைவுகளிலே நீங்கள் அதை மாற்றும் மருந்து கிலியாத்தின் பிசின் தைலத்தை வைத்திருக்கிறீர்களே, பேசுங்க. அன்னைக்கு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று சொன்ன ஒரு வார்த்தை முற்பிதாவாகிய யாக்கோபினுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது போல உங்களுடைய இயேசு உயிரோடு இருக்கிற ஒரு வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையை மாற்றட்டும். ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, நான் சஞ்சலத்தோடே சாக போறேன், நான் அழுதுகிட்டே சாக போகிறேன், என் லைஃப் கண்ணீரோடே முடிய போகுது. அவங்ககிட்ட போய் சொல்வீங்களா? இல்லை, உங்க வாழ்க்கை கண்ணீரோடு முடிவது இல்லை. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஒரு வார்த்தை போதும் ஐயா, ஒரு வார்த்தை போதும் ஐயா. அப்படி அவங்க படுக்கையை மாற்றி போடும். கரங்களை உயர்த்தியால செல்வோம். சிலுவையிலர்கள் அடிமைகளாக துன்பப்படுத்தப்பட்டு ஆளோட்டிகளாலே பெருமூச்சும் கண்ணீரும் விட்டு கொண்டிருந்த போது ஒரு வார்த்தை மோசே போய் சொன்னான். கர்த்தர் நம்மை சந்தித்தார். நம்மை தேவன் விடுவித்து நம்முடைய முற்பிதாக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு போவதற்காக கர்த்தர் என்னை சந்தித்தார். அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அணி அணியாக புறப்பட வைத்த அந்த வார்த்தை. கரங்களை உயர்த்தி அலையல செல்வோம். Speak one word
from God. ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு பேசுங்க. பரிசுத்த ஆவி பெற்றவர்களுக்கு வரங்கள் நிறைய உண்டு. There are many gifts. Those who are anointed by Holy Spirit, அவங்களுக்கு ஆண்டவர் அறிவை உணர்த்தும் வசனம், அவர்களுக்கு தேவன் ஞானத்தை உணர்த்தும் வசனங்களை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியின் வரங்களை குறித்து பவுல் கூறும்போது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான வரங்களை கொடுத்திருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறதை நீங்க வாசிக்க மாட்டீங்களா? வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில் அவனுடைய யூசேஜுக்காக அளிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரி மாணவரோ, அரசாங்க அலுவலரோ, பெயிண்டரோ, கொத்தனாரோ, இன்ஜினியரோ, டாக்டரோ, நீ எங்க இருந்தாலும் உன்னுடைய பிரயோஜனத்துக்காக உனக்கு வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல இதுக்காக ஒரு அலையில சொல்லுங்க. பரிசுத்த ஆவி பெற்று துள்ளி குதிப்பதற்காக மட்டுமல்ல, யூஸ் த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், வரங்களை பயன்படுத்தும்படி பிரயோஜனத்துக்காக அளிக்கப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் என்னென்ன பிரயோஜனம் என்று. எப்படி என்றால், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு அறிவை உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரம், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், அற்புதங்களை செய்கிற சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், பற்பல பாஷைகளை வியாக்கியானம் செய்தல், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. அல்லேலூயா. These are the gifts of Holy Spirit. இதான் பரிசுத்த ஆவி பெற்ற ஆண்டவருடைய பிள்ளைகள். அவங்களுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அறிவை உணர்த்தும் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாயை திறந்து பேசுனா அறிவும் ஞானமும் வரும், அவங்க வாழ்க்கை மலரும், மாறும், அவங்க வாழ்க்கை நிந்தைகள் புரட்டி போடப்படும். உங்கள் உரையாடல் மூலமாக அநேகருடைய கில்கால்கள் மாற்றப்படும். கில்கால் என்றால் நிந்தை புரட்டி போடப்பட்ட ஒரு இடம். ஒரு விசுவாசி தன்னுடைய கிருபையை பயன்படுத்தும் போது அங்கே ஒரு பெரிய மாற்றங்களை தேவன் கொடுப்பதற்கு நல்லவராயிருக்கிறார். எவ்வளோ காலம் நம்ம ஊழியக்காரன் கீழே போய் தலையை கையில் கொடுத்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் பேசும் காலம் வந்துவிட்டது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்க? தூங்கி வழிவதற்காக சபைக்கு வரவில்லை, கொட்டாவி விடுவதற்காக சபைக்கு வரவில்லை, சொந்த காரியங்களை பேசுவதற்காக வரவில்லை, தேவனிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் உயர்வான நிமிடங்கள். தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வினாடியும் உங்களுடைய இரத்தத்தை, உங்களுடைய அடி ஆழத்தை சுத்திகரித்து இந்த பூமியிலே எல்லாருக்கும் நீங்கள் வெளிச்சமாக, இந்த ஆலயத்தை விட்டு நீங்கள் வெளியேறி செல்லும் போது உங்கள் குடும்பத்திலே ஒரு பெரிய விடுதலையையும், உங்கள் சுற்று வட்டாரத்தில் ஒரு பெரிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற தேவனுடைய பாத்திரங்களாக மாற்றுகிற நேரம்தான் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற நேரம். அறிவை உணர்த்தும் வசனம் வச்சிருக்கீங்களா? அபிஷேகிக்கப்பட்டவர்களை கேட்கிறேன், which is your gift? எது உங்களுடைய தேவனுடைய ஈவு? ஞானத்தை போதிக்கும் வசனத்தை கேளுங்கள், அறிவை உணர்த்தும் வசனங்களை கேளுங்கள் ஆண்டவர்ட்ட, தீர்க்க தரிசனங்களை கேளுங்க ஆண்டவர்ட்ட. நீங்கள் போய் ஜெபிக்கும் போது அந்த மனிதனுடைய அந்தரங்கங்கள்லாம் வெளிவரும்போது
அவருடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு மற்றவங்களோடு பேசுங்க. ரூத்துக்கும் நகோமிக்கும் நடந்த உரையாடல்களிலே ரூத்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையவே மாற்றிவிட்டதையா. அந்த வார்த்தையை அவள் பேசாவிட்டால் ரூத்தின் புத்தகம் நம்முடைய வேத புத்தகத்தில் இருந்திருக்காது. நகோமி என்ன சொன்னாள்? கோ பேக், கோ பேக் யுவர் கண்ட்ரி. உன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போ, ஏன் கூட வராத, ஏன் கூட வராத. நகோமி நம்பிக்கையற்றவளாக பேசிக்கொண்டிருந்தாள். ஆனால் ரூத்து சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, இனிமே ஏன்ட்ட திரும்பி போன்னு பேசக்கூடாது. இனிமே ஏன்ட்ட திரும்பி போன்னு சொல்லாதீங்க. அந்த வார்த்தை தான் அதுக்கப்புறம் நகோமியினுடைய அவிசுவாச வாயை பூட்டி போட்டது. இவளுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை எல்லாம் கவனிச்சு கேட்பீங்களா? இவளுக்கு ஒரு பெரிய பிரைட் ஃபியூச்சரை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் இஸ்ரவேலிலே வைத்திருக்கிறார். அந்த தேவனுடைய ஈவை பெற்றுக்கொள்ளாம விடாமல் இந்த நகோமி தடை பண்ணிக்கிட்டே இருக்கா. வராத, நீ வராத. நகோமி ஒரு வார்த்தை சொன்னதுனால தான், ரூத் ஒரு வார்த்தை சொன்னதுனால தான் ரூத்தினுடைய லைஃப் பிரைட்டாக மாறிச்சு. என்னோட இணைந்து கரங்களை வைத்துவீங்களா? அப்படி நீங்கள் பேசுவீங்களா? உங்கள் நண்பர்கள் உங்களை கூப்பிடும்போது, நான் உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன், இனிமே என்ன நீ அப்படி கூப்பிடாத சொன்னீங்கன்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கையே மாறும். எத்தனை தடவை அந்த நகோமி சொன்னான்னு தெரியல. நம்ம பைபிள்ல ஒரு சில தடவை எழுதியிருக்கு. எத்தனை தடவை திரும்பி போ ஊருக்கு, உன் இனத்துக்கு, உன் இனத்தை போல போய் வாழு, உன் இனத்தின் தெய்வத்தை போல நீ அங்க போய் உன் சாமியை கும்பிடு. இல்ல இல்ல, என்னுடைய வாழ்க்கையில நான் யெகோவா தேவனை ருசித்து பார்த்து இருக்கிறேன். நீ உங்ககிட்ட இருந்துதான் நான் படித்தேன். ஆனால் நீங்க அந்த யெகோவா தேவனுடைய நன்மையை நான் அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கிறீர்களே என்று அவள் சொல்லி, இனிமே பேசக்கூடாது. அவள் மூத்தவள் இருந்ததுனால வாயை மூடுன்னு சொல்லலை. ரூத்தின் புத்தகம் படித்தவர்கள் தலையாட்டுறாங்க. ரூத்தின் புத்தகம் படிக்காதவங்க இது பெரிய ஒரு கூத்து மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறாங்க. பிரைசலா. அந்த ரூத்து உள்ள வந்ததுக்கப்புறம், ஆண்டவர் நம்பி வந்துட்டேன், அடைக்கலமாக வந்துட்டேன், என்ன செய்வார் என் ஆண்டவர்? கேள்வியோடு கதிர்களை பொறுக்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் போவாஸ் சொல்லிய ஒரு வார்த்தை, போவாஸ் சொல்லிய ஒரு வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாக ஓடி வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. That's enough. That's enough. போதும் 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 போதும். எனக்கா நிறைவான பலன், நிறைவான பலன். ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் அந்த அம்மா எவ்வளோ ஸ்டெடியாக மாறி இருப்பாங்க. எப்பா நீ இங்கே வந்துட்ட, உனக்கு நிறைவான பலன் உண்டு. இப்போ சிந்தினதை பெருக்கி கொண்டிருந்தவள், கணவனுடைய மரணத்துக்கு அப்புறம் அவள் சிந்தினதை பெருக்கும்படி வந்தவள். புதிய தேசம், புதிய மனிதர்கள். ஒரு வார்த்தை, அடைக்கலமா யார் வந்தாலும் நீங்கள் ஆதரவான வசனம் சொல்கிறீங்களா? ஆண்டவரை நம்பி வந்துட்ட, பயப்படாத, உனக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சகோதரிகள் யார், எத்தனை பேர்கிட்ட இப்படி பேசி இருக்கிறீங்க? எத்தனை பேருடைய கையை, கண்ணீரோடு நிற்கிற சகோதரிகளை கையை பிடித்து, கர்த்தரை நம்பிட்டேலம்மா
உன்னை ஆண்டவருக்கு நிறைவான பலத்துல உன்னை நடத்துவார்னு எத்தனை பேருக்கு நீங்க சொல்லுகிறீர்கள்? சகோதரர்கள், எத்தனை பேர்கிட்ட இப்படி ஒரு ஹோப்ஃபுல் வேர்டை கொடுக்குறீங்க? செல்ஃபிஷாவே வாழ்ந்தது போதும், நான் உண்டு என் குடும்பம் உண்டுன்னு வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஆண்டவருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் உண்டு, என்னுடைய செய்தி உள்ளே போக மாட்டேங்குது. இருதயத்தை கொஞ்சம் திறப்பீங்களா? உங்கள் முகத்தை எனக்கு நேராக்குவீங்களா? பேசுங்க. நெகேமியா பேசினாரு, சூழ்நிலை மாறிச்சு. ரூத்துமா பேசினா, சூழ்நிலை மாறிச்சு. போவாஸ் பேசினா, நம்பிக்கை வளர்ந்தது. தேவனுடைய அற்புத செயலால் தம்முடைய ஊழியர்களுக்காக பெலிப்பு பட்டணத்தை அவர் பூமி அதிர பண்ணி சிறைச்சாலையை, பவுலை அடைத்திருந்த சிறைச்சாலையை கர்த்தர் உடைத்து நொறுக்கின போது அந்த சிறைச்சாலைக்காரன் பொறுப்பில் உள்ளவன் பயந்து போய் ஓடி வந்து, ஐயோ எல்லாரும் தப்பித்து போய்விட்டார்களே, எல்லாருடைய சங்கிலில் அறுப்புண்டு போய் எல்லாரும் போயிட்டாங்களோ என்று இருட்டுக்குள்ள என்ன நடந்தது என்று தெரியாமல் அவன் தன்னை தற்கொலை செய்து கொள்ள போகும்போது பவுல் அதை பார்த்தான். அதை பார்த்தபோது உடனே சொன்னான், ஓ, உனக்கு ஒரு தீங்கும் செய்து கொள்ளாதே, நாங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம், கரங்களை உயர்த்தலையில செல்வோம், we are all here, நீ உனக்கு ஒன்னும் தீங்கு செய்து கொள்ளாதேன்னு அவன் சொன்ன ஒரு வார்த்தை அந்த பட்டயம் தாளை தன்னை குத்திக்கொள்ள சில நிமிடங்களிலே அவனுடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு வார்த்தை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லி அவனுடைய ஜீவனை தப்புவித்தான். அதுக்கப்புறம் அவன் விசுவாசித்தான், குடும்பத்தார் விசுவாசித்தார்கள், அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் குடும்பமா மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அந்த வார்த்தை இப்படி முடிவடைகிறது. அந்த குடும்பம் முழுமையாக மன மகிழ்ச்சியோடு கூட இருந்தாங்க. பவுல் மட்டும் அந்த வார்த்தையை சொல்லலைன்னா, ஜஸ்ட் திங்க் ஓவர், கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, அந்த வார்த்தையை அவன் சொல்லி இருக்கலைன்னா அப்போ ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரா? ஆண்டவர் சங்கிலியை உடைச்சிட்டாரு, தப்பிச்சு ஓடும், அடுத்த பட்டணத்துக்கு காஸ்பலுக்கு போக முடியான்னு சொல்லி போயிருந்தாருன்னா இங்கே கேத வீடு, ஜெயிலருடைய வீடு என்ன வீடாக மாறி இருக்கும்? துக்க வீடாக மாறி இருக்கும். கடம்பங்குளத்திலேருந்து ஒரு தம்பி நம்ம சர்ச்சைக்கு வந்துக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு சாட்சி சொன்னார். திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர் அவனை போய் அந்த அக்கா வீட்டை போய் தட்டு, உள்ள போ. தம்பி வேகமாக போய் கதவை தட்டுறான், திறக்கலை. ஆண்டவர் சொன்ன, விடாத தட்டு. திறக்கப்பட்டது. உள்ளே போய், என்னக்கா செய்றீங்க? தம்பி, நான் தூக்கு போட்டு சாக போனேன். அந்த நேரம் நீ தட்டின எதுக்கு? ஆண்டவர் சொன்னாருக்கா, நீ போய் காப்பாத்து, என் மகளை காப்பாத்து. தன்னுடைய வாழ்க்கையின் பயங்கரமான சூழ்நிலை நிமித்தமாக தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள போகிற அந்த மகளுக்கு நீ போய் தடுத்து மரணத்தை நிறுத்து. ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் அந்த 2 பேருமே இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அந்த சிஸ்டர் வந்தாங்க, அந்த தம்பியும் வந்தாங்க. எங்களையும் அநேக இடங்களுக்கு அப்படி அனுப்பி இருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்ல அனுப்பி இருக்கிறார். என்னுடைய அனுபவத்தில் சொல்ல முடியும். நாங்கள் அனுப்பப்பட்டு போய் பேசும்போது அவங்களுடைய காரிருளை கர்த்தர் நீக்கி இருக்கிறார். எல்லாரும் சந்தோஷமா இலையில சொல்லுவோமா? இந்த அருமையான நெகேமியாவுடைய ஒரு வார்த்தை 150 ஆண்டு கால அந்த நிந்தையை புரட்டி போடுவதற்கு வல்லமையுடையதாக இருக்குமே என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக அநேக இடுபாடுகளுக்குள் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு இன்றைக்கும் நான் பிரசங்கிக்கிற இயேசு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று முதல் குறித்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு கிளிக் ஆகும்.
நீங்கள் போய் பார்க்குற மக்கள் மத்தியில் நின்று இயேசுவே நீங்கள் சிறிய ஜெபம் செய்யும்போது உடனே ஒரு வார்த்தையை தேவன் உங்களுக்கு தருவார். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, நீங்கள் இப்படி சொல்லணும், நான் ஆண்டவருடைய பிள்ளை சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை சொல்லுங்கள், நிச்சயமாக நிலைமைகள் மாறும், நிலைமைகள் மாறும். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், உங்களுடைய குடும்பத்தில் நிலைமைகள் கஷ்டமாக இருக்கா? நீங்கள் பேசுங்க, நல்ல தாய்மார்கள் பேசுங்க, பக்தியுள்ள தாய்மார்களாக நின்று பேசுங்க. கர்த்தருடைய கரம் என் மேலே நன்மையாக இருக்குது, நிலைமை மாறும். ஃபேமிலி ப்ரேயரில் சொல்லுங்க, சிஸ்டர்ஸ் பேசுங்க, பிள்ளைகளெல்லாம் உட்கார வச்சு பேசுங்க. கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்குப்பா, சீக்கிரத்தில் மாறும். அப்படியாம்மா அப்படின்னு அவங்களாம் அப்போ அதுக்கப்புறம் அவங்க எழுந்து வந்து விடுவார்கள். சகோதரன்மார்கள், உங்கள் பிள்ளைகளோடோ அல்லது நீங்கள் யாரிடம் பேசணும்னு கர்த்தர் சொல்லுகிறாரோ அங்கே சொல்லுங்க, கர்த்தரினோடு இருக்கிறார், கர்த்தருடைய கரம் நன்மையாக என்மேல் இருக்கிறது. பேசுங்க. எந்திரிக்காதவன் எந்திரிப்பான், கட்ட மனமில்லாதவன் கட்ட வந்து விடுவான். கரமுயர்த்தலில செல்வோம். ஆகவே அது மாற்றத்தை தரும் வார்த்தை, வேர்ட் ஆஃப் சேஞ்ச், கிரேட் சேஞ்சஸ். இரண்டாவது 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. அப்படியே அலங்கமானது கட்டப்பட்டு 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. ஹல்லேலூயா. இரண்டாவது அந்த வார்த்தை சாதித்து காட்டிய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். வேர்ட் ஆஃப் சேலஞ்ச் அண்ட் கம்ப்ளீட். அந்த வார்த்தை சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த கடைசி காலத்தில் இப்படி பதில் கேட்டு கேட்டு தான் போகணுன்னு ஆகிப்போச்சு. முன்பெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதும். இப்போ என்ன சொன்னேன் அப்படி கேட்டுக்கிட்டு, என்ன வார்த்தை உங்கள் மனசில் நிற்கிறதுக்காக கேட்குறேன். என்ன வார்த்தை? வேர்ட் ஆஃப் சேலஞ்ச் அண்ட் கம்ப்ளீட். கர்த்தருடைய, நல்ல கவனிங்க, என்ன கர்த்தருடைய கரம் நன்மையாக என் மேல் இருக்கிறது என்ற வார்த்தை சூழ்நிலையை மாற்றினது மட்டுமல்ல, அது சாதித்து காட்டிய வார்த்தை. அவன் சொன்னபடியே நடந்தது. வாங்க எழுந்து கட்டுவோம் வாங்க, அவ்வளவுதான். 52 நாளைக்குள்ள அந்த வேலையை, அந்த வார்த்தை முடித்தது. பவர்ஃபுல் வேர்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சாதித்து காட்டும் வார்த்தையை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நினைச்சேங்க நடக்கல, ஆசைப்படுறேங்க நடக்கல. நோ, கர்த்தருடைய கரம் நன்மையாக யார் மேலாம் இருக்கிறதோ அது கண்டிப்பாக சாதித்து முடிவடையும் வரை அது அவங்களுக்கு துணையாக, பலனாக, கேடகமாக இருக்கும், உன்னோடு கூட இருக்கும். சரித்திரம் சொல்லுகிறது, அந்த கட்டிடம் இடிஞ்சி நெகேமியா வந்து அதை பார்க்கும்போது நியர்லி 150 இயர்ஸ், 70 வருஷம் அங்கே. அதுக்கப்புறம் நெகேமியா வந்து இடையில செருபாபேல் வந்தார், அதுக்கு சில ஆண்டுகள். அதன் எஸ்ரா வந்தார், அதுக்கு சில ஆண்டுகள். ஃபைனலாக தான் நெகேமியா வர்றார். அவர் வரும்போது கிட்டத்தட்ட 150 ஆண்டு ஆச்சு. இடிக்கப்பட்டு 150 ஆண்டு ஆச்சு. கற்பனை பண்ணி பாருங்க. இஸ் இட் பாசிபிள்? சாத்தியமா? 150 வருஷம் ஆச்சுங்க இடிஞ்சி தகர்க்கப்பட்டு. அந்த இடிஞ்சி 150 ஆண்டுகளாக தரைமட்டமாய் கடந்த அந்த இடத்துல வித்தின் 52 days, 52 நாளுக்குள்ள 2 ரதங்கள் ஓடும் அலங்கம் கட்டப்பட்டது.
உண்மையானால் அந்த வார்த்தை சாதிக்கும் வார்த்தை. அல்லேலூயா! சாதித்து காட்டும் வார்த்தை. தேவன் நம் கையில கொடுத்திருக்கிற இயலாமையின் வார்த்தைகள் அல்ல. தேவன் நம்முடைய இதயத்தில் வைத்திருக்கிற வார்த்தைகள் பலவீனமான வார்த்தைகள் அல்ல. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். தேவன் நமக்கு தந்திருக்கிற அவருடைய கரம் நம்மேல் இருப்பதினால் நமக்கு தந்திருக்கிற வார்த்தைகள் சாதிக்கும் வார்த்தைகள், சாதித்து முடிக்கும் வார்த்தைகள். என் பிரிய தேவனுடைய பிள்ளையே, உனக்காகவும் தேவன் முடிப்பார். நீ வசனத்தை பேசிக்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் எது முடிக்கப்பட வேண்டுமோ சாதித்து முடிப்பதற்கு சத்திய தேவன் உன்னுடன் இருப்பார். அதனால தான் தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சவுல் விடவே மாட்டான், அப்சலோம் விடவே மாட்டான். அவனுக்கு நிறைய எதிரிகள். சவுல் ஒரு எதிரி, சொந்த மகன் அப்சலோம் எதிரி, ரொம்ப க்ளோஸா இருந்த அகிதாப்பேல் எதிரி, ரொம்ப ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருந்த நேர் எதிரி. ஆனா கர்த்தர் அதை அவனுக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தார். ஆனாலும் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் மூலமாக என்னோடு பேசினாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன்ப்பா, நீங்கள் என் மேல் நன்மையான கரை வச்சு ஊழியத்துக்கு அனுப்பியிருக்கிறீங்க, நீங்கள் செய்து முடிப்பீங்க. என்னை கொண்டு தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. என் பிரிய கர்த்தருடைய பிள்ளையே, எந்த விதத்தில் நீங்கள் அதிரியப்படாதீங்க. உங்கள் மேலே கர்த்தருடைய நன்மையான கரம் இருக்கிறது. யார் எதிர்த்தாலும், யார் சூதாக நடந்து கொண்டாலும், யார் பகைத்தாலும், எதிர்ப்புகள் எவ்வளவு வந்தாலும், எவ்வளவு பரியாசங்கள் வந்தாலும் பயப்படாதீங்க. உங்களுக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். அதனால தான் பவுல் சொன்னான், அவனுக்கும் பலவீனம், அவனுக்கும் ஊர் பூரா போராட்டம், பட்டணங்கள் தோறும் அவனுக்கு கட்ட விட்டு இல்லை, பட்டணங்கள் தோறும் அவனுக்கு கட்டுகள். பிரைசலா. ஆனால் சொன்னான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கரங்களை உயர்த்தால செல்வோம். அதனால அந்த வார்த்தை சாதித்து முடிக்கிற வார்த்தை. நீங்கள் ஆண்டவரை இன்னும் தொடர்ந்து நம்புங்கள். அவருடைய வார்த்தை உங்களிலும் நிறைவேறும். நீங்கள் மற்றவர்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளும் நிறைவேறும். ஆமென். உங்களுடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுந்து போகாது. தேவன் இஸ்ரவேலுக்கு சொல்லிய நல் வார்த்தைகள் ஒன்றும் நிறைவேறாம போகல, எல்லாமே நிறைவேறிட்டு. சந்தோஷமா இலையில சொல்லுங்க. அடுத்து அந்த வார்த்தை சாத்தானின் சதிகளை முறியடித்த வார்த்தை. வேர்ட் ஆஃப் கான்கார். உங்களிடத்தில் விவரித்து சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை, பலனும் இல்லை. நெகேமியா ஆண்டவர் அனுப்பிட்டாரு. ஆனால் அந்த வேலையை செய்வதற்கு அவனுக்கு எவ்வளவு சாத்தான் தடை பண்ணா தெரியுமில்ல உங்களுக்கு? உங்களுக்கு நன்றாக தெரியும். பரியாசம் பண்ணாங்க, ஏத்து நின்னாங்க, சதி திட்டம் போட்டாங்க, கொலை செய்ய திட்டமிட்டாங்க, அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சி டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் அதை முனையற்று போக பண்ணினார். 6:16 படிங்களேன். நெகேமியா 6:16. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும், எங்கள் பகைஞர் எல்லாரும், அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்திருப்பா, அப்படியே அலங்கமானது, அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. என் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும், சாதித்து முடிந்த அந்த காரியத்தை என் பகைஞர் எல்லாரும் கேட்டபோது, எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியார் அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய், மிகவும்
முனையற்று போனால் கொண்டு வந்திருக்கிற ஆயுதங்களுடைய ஷார்ப்பே போயிடுச்சு, முகம் செத்து போச்சு. அல்லேலூயா. They were much deflected in their own eyes. Deflected in their own eyes. விசுவாசியே, கர்த்தர்காரன் உன் மேல நன்மையா இருக்குன்னா உன் எதிராளிகள் முனையற்று போவார்கள். அந்த வார்த்தை நிறைவேறவே முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் கர்த்தர் கூட இருந்ததினால், நன்மையான கரம் கூட இருந்ததினால், தேவனே இந்த காரியத்தை தேவனே கைகூடி வர பண்ணினபடியால் எதிரிகள் முனையற்று போனார்கள். அல்லேலூயா. அதனால விசுவாசிகள் ஜனங்களை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் பயங்கரமான சாத்தானுடைய கட்டுக்கள் இருக்கிறார்கள். நீங்க ஜனங்களை எப்படி பார்க்கணும்னு விரும்புறேன்னா, முதல்ல இயேசுவை போல பார்க்கணும்னு விரும்புகிறேன். இரண்டாவது வில்லியம் பூத் மாதிரி பார்க்க விரும்புகிறேன். ஏசப்பா நம்மளை எப்படி பார்க்குறாரு? மனது உருகுகிறார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிற போது ஜனங்களை பார்த்தவுடன் அவர் அழுகிறார். அது போல வில்லியம் பூத் இரட்சண்ய சேனை சபையை ஸ்தாபித்த அருமையான ஐயா, அவர் ஜனங்களை பார்க்கும்போதெல்லாம், இளைஞர்களை பார்க்கும்போதெல்லாம், தேட்டருக்கு போகும்போது கூட்டு கொண்ட போகும், அதை பார்த்த உடனே பொழு 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 பொழுன்னு அழுவாராம். சினிமாவுக்கு போகிறதுக்கு டிக்கெட்டுக்கு ரூபாய் இல்லைன்னா அழுதுருக்கீங்களா? பரிதாபமாவது வருதா? அவங்கள ரட்சிக்கப்படாதவங்கள பாவத்துக்கு விரைந்து போய் இந்த டாஸ்மார்க் கடையெல்லாம் இருக்கிற போது ஜனங்கள் வரிசையில் நின்று குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது வாலிப பையங்க கெட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறதையும், எப்போ பார்த்தாலும் கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இருக்கிற பையங்களெல்லாம் பார்த்து நீங்கள் அழுதது இல்லையா? ஓ, நீங்கள் கண்ணீர் விடுகிறது இல்லையா? அப்படியே இருந்து போனால் எப்போதான் அவங்களுக்கு கண்ணீர் வடிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் போயிடுவாங்க. வாலிபர்களுக்காக கண்ணீர் வடிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் போய்விடக்கூடாது. நீங்கள் அழுதா தான் உங்கள் மேலே கர்த்தருடைய கரம் வந்து அமரும். அமர்ந்தா தான் நீங்கள் அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் அவங்கள கட்டி இருக்கிற சாத்தான் கையை விட்டுட்டு ஓடி போகிறத பார்த்து நீங்கள் பிசாசின் முனையற்று போவதை நீங்கள் பார்க்கணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். கரம் உயர்த்தியால செல்வம். கண்டுகொள்ளாம போகாதீங்க விசுவாசியே. பரலோகத்தில் போய் நம்ம நிற்கும் போது உங்களை தோளை தொட்டு சொல்லணும், பரிதவித்த மனிதன் அப்பா இவன். பூமியில் இருந்தபோது அந்த உலகத்தின் காரியங்களை கண்டு மனம் வாதித்து வேதனையோடு கூட இருந்த ஒரு எனது பக்தன் அப்பா அப்படின்னு சொல்லணும். ஒரு கவலையற்ற ஆத்துமா பரலோகத்துக்கு போகவே முடியாது. அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இங்கே கண்ணீரோடும் பாரத்தோடும் முழங்காலில் நிற்காத எந்த ஒரு நபரையும் பரலோகம் வரவேற்பதுக்கு சாத்தியமில்லை. சுகபோகிகளுக்கு பரலோகம் வரவேற்கும் என்று நம்பிவிடவே வேண்டாம். கன்சர்ன், அது குறித்த ஒரு பாரம். அப்பதான் கர்த்தருடைய காரம் உங்க மேல அமர்ந்து நீங்க சொல்லும் வார்த்தையினாலே அப்படியே சாத்தானின் கட்டுகள் உடையும். அல்லேலூயா. இவான் ராபர்ட்ஸ் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணிட்டு மேடையில் ஏறிய போது அவர் வார்த்தைகளை அவர் வாய் திறந்து பேசிய போது கூடியிருந்த மக்கள் எல்லார் மேலும் இருந்த அந்த பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட்டதினால் பாவ உணர்வடைந்து இரட்சகரிடத்திலே சேர்க்கப்பட்டார்கள். அந்த இவான் ராபர்ட்ஸனுடைய குயர் படிச்சுக்கிட்டு இருக்கிற போது அந்த சத்தம் அப்படியே அந்த அந்த பட்டணத்தினுடைய திரையரங்குகளுக்கும் நடன சாலைகளுக்கும் அந்த சவுண்ட் எக்கோ போன போது அப்படியே ஸ்டாப் ஆச்சு. அப்படிப்பட்ட இவான் ராபர்ட்ஸ்கள் வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஏலியன் சபையின் தரிசனம் அதுதான். என்னோட எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பரிதவிக்கும் தாய்மார்கள், பெருமூச்சு விட்டு அழுகிற தேவனுடைய பிள்ளைகள் தேவை. அவங்களுக்கு தான் வார்த்தை கொடுப்பாரு. அந்த வார்த்தை தான் பிசாசின் முனையை அறுத்து போடும். 13ஆம் அதிகாரம் 43, 44 படிப்போம். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். இந்த புத்தகத்தின் ஆரம்ப வரி சொல்லுகிறது, எருசலேமிலே வேதனை என்ற ஒரு வார்த்தையோடு இந்த நெகேமியான் புஸ்தகத்தின் முதல் வரிகளில் ஆரம்பிக்கிறோம். எருசலேமிலே மகா துயரம் என்று கேள்விப்பட்டான் நெகேமியா. ஆனால் அவன் வந்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே நடந்த சம்பவங்களுடைய இறுதியிலே வாசிக்கிறோம், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கின வார்த்தை. என்னோடு இணைந்து கரங்களை உயர்த்தி அல்ல சொல்லுவோம், மகா சந்தோஷம். கம்ப்ளீட் ஜாய், வேர்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஜாய். ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் சந்தோஷத்தை கொடுக்கும் வார்த்தைகள். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம்மையில் இருந்து இன்னொருத்தட்ட போய் நம்ம சொல்லுகிற அந்த வார்த்தை அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்யா, சந்தோஷத்தை கொடுக்கும். பிசாசு கொடுக்கிற வார்த்தை கலக்கத்தை கொடுக்கும். பிசாசு மனிதனுடைய வாழ்க்கையில உடைவை கொடுக்கும், நம்பிக்கை இழக்க வார்த்தைகளை கொடுக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரம் யார் மேலெல்லாம் இருக்கிறதோ அவங்க பேசும் வார்த்தைகள் சந்தோஷத்தை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க பேசி பாருங்க, மிகுதியான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வார்கள். மிகுதியான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். ஏன் அந்த வார்த்தை செய்து முடித்த காரியங்கள் கட்டப்பட்டது. இப்பொழுது அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள். இப்பொழுது ஆண்டவருக்கு மிகுந்த ஒரு மக்களாக மாறிவிட்டார்கள், உகந்த மக்களாக மாறிவிட்டார்கள். தேவன் அவர்களை அதிகமாக நேசித்தார். தேவ உறவு புதுப்பிக்கப்பட்டது. அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார். இதையெல்லாம் செய்து முடித்தது தான் அந்த ஒரு வார்த்தை, கர்த்தருடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். மறுபடியுமா 2:18 படிச்சிருக்க. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அறிவித்ததுக்கும் எந்திரிக்கிறதுக்கும் எத்தனை நிமிஷம் ஆயிருக்கும்? நெகேமியா வந்து சொல்றாருங்க, கர்த்தருடைய கரம் நன்மையாக என்மேல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே சகோதரர்களா என்ன செஞ்சிட்டாங்க, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு அவன்கிட்ட கையை கொடுத்துட்டாங்க. நெகேமியாட்ட கையை கொடுத்துட்டாங்க. அருமையாக படம் கூட பிரதர் சூப்பரா போட்டிருக்காங்க. எல்லாரும் வந்து கை கொடுத்துட்டாங்க பாருங்க. குடிப்பீங்களா? பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை தாங்க சகோதர ஒற்றுமையை உருவாக்கிய வார்த்தை. பிரதரன் யுனைட்டி. என்ன கேளுங்க, இந்த நெகேமியா வந்து சொல்ற வரைக்கும் அவன் நொந்துகிட்டே இருந்தான். இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, என்ன செய்ய, யார் வந்து என்ன செய்ய போறாங்க, என்ன நடக்க போ. சிதறி இருந்தார்கள். நெகேமியாவுடைய வார்த்தையில எல்லாரும் ஒன்றானார்கள். கர்த்தருடைய வார்த்தை எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சபையில ஒரு மனம் உண்டு. கரங்களை ஓங்கி தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனம் வந்தது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள கையை பிடிச்சு சொல்லுங்களேன்,
நாம் எழுந்து கட்டுவோம். ஒரு மனம். தேவ வார்த்தைகளின் ஈவு ஒரு மனம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமாய் இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலும் அங்கிலும் வடிகிற தைலத்துக்கு ஒப்பாக, சியோன் ஹெர்மோன் மலைகளிலே இறங்கி நிற்கிற பனிக்கும் ஒப்பாக இருக்கிறது. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நீங்கள் பேசுங்க, உங்க ஃபேமிலியில ஒரு மனம் வரும். கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குதுன்னு அம்மாக்கள் சொல்லுங்க. அம்மாக்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகள்லாம் ரவுண்டாக உட்கார வச்சு, வீட்டுக்காரை உட்கார வச்சு கொடுத்துட்டு சொல்லுங்கள், கர்த்தருடைய காரம் ஏன் மேலே நன்மையாக இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில், அன்னெசரி ப்ராப்ளம்ஸ், கர்த்தருடைய காரம் நன்மையாக உங்கள் மேலே இருக்கட்டும். தேவையில்லாத பிரச்சனைலாம் போகும். அல்லேலூயா. நம்புங்க, நான் சொல்றது நம்புங்க. முதல்ல சகோதரிகள் நம்புங்க, அப்புறம் சகோதரர்கள் நம்புங்க. உங்கள் குடும்பம் கட்டி எழுப்பப்படும். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக மதில்கள் போல எழும்பி நிற்கும். உங்கள் குடும்பத்தின் மதில்கள் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதா? அறிவிப்போம், கர்த்தருடைய கரம் நன்மையாக என்மேல் இருக்கிறது. It will bring great changes in my family. அது பெரிய மாற்றத்தை என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் கொண்டு வரும். உங்கள் குடும்பத்தில் ரொம்ப சொந்தக்காரங்க ஃபேமிலியில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா? தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா? அழைக்கப்படாத விருந்தாளியாக உள்ளே போயிருங்க. சம்மன் இல்லாமல் ஆஜராகிருங்க. திடீர்னு போய் விசிட் பண்ணுங்க. என்ன எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு தங்களுடைய மனக்குறையெல்லாம் கொட்டுவாங்க உங்ககிட்ட. அப்படியே சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் தான் வேணுங்க. நீங்கள் கர்த்தருடைய கரத்துக்கு வர்றீங்களா கேட்டு பாருங்க. முழங்கால் போட்டுருவாங்க. they will kneel down. நீங்கள் அவங்களுக்காக வைராக்கியத்தோடு ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஆலோசனை கொடுத்துட்டு வாங்க. ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை நீங்கள் கேள்விப்படுவீங்க என்று நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஒருவரையும் நீங்கள் விசாரிக்காமல் விட்டுறாதீங்க. இந்த செய்தியினுடைய அடியாழத்தின் நோக்கம், யாரையும் விசாரிக்காமல் விட்டுறாதீங்க. இந்த நெகேமியாவுக்கு நன்மையான கரம் அவன் மேலே இருந்ததனுடைய மெயின் ரீசன், முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த 1ஆம் அதிகாரத்திலே அவன் எருசலேமை விசாரித்தான். தன்னுடைய பிரதர் வந்திருக்கும் போது, என்னப்பா எப்படி இருக்காங்க என்று கேட்டபோது, எருசலேமிலே கண்ணீரோடு இருக்கிறோம் என்று சொன்ன உடனே அவன் பான பாத்திரக்காரனாக இருக்கிற அந்த பொறுப்பை கூட உணராமல் சில மாதங்கள் அழுது உபவாசித்து ஜெபம் பண்ணிட்டு அந்த காரியத்தை அவன் செய்வதற்காக ஒரு திட்டம் தீட்டின போதுதான் கர்த்தர் கரம் அவன் மேலே அமர்ந்தது. கர்த்தர் கரம் அமர்ந்தது. அவன் முகத்தில் துக்கம் இருந்தது, மறைக்க முடியாத துக்கம் இருந்தது. ராஜா கேட்குறாரு. ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா பாபிலோன் ராஜாக்கள், அந்த பெர்சிய ராஜாக்கள், எந்த ராஜாலும் சரி, அவங்களுக்கு உணவு கொடுக்குற அந்த ஆள் ரொம்ப முக்கியமான ஆள். அவன் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ராஜா சாப்பிடுவார். ஏன்னா ராஜாக்களுக்கு ரகசியமாக வந்து விஷம் கொடுத்துருவாங்க. அதனால் ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆளை வச்சுருப்பாங்க. அந்த நெகேமியா நம்பிக்கையான ஒரு ஆள், பணம் பார்த்துருக்கான். அவன் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான். இப்போ நெகேமியாவோட முகம் ஒரு மாதிரி சேடாக இருந்துச்சு. டெய்லி ரொம்ப பரிமாறும்போது நெகேமியா ரொம்ப சந்தோஷமாக ஜாய்ஃபுல்லாக எடுத்து வச்சு இருந்தவர் இன்னைக்கு ரொம்ப முகம் வாடலாக இருக்குது. ஏதோ நம்ம சாப்பாட்டில் ஏதோ எவனோ தெரியாமல் கலக்கிட்டானோ, ராஜா உங்களுக்கு பெரிய எதிரி உள்ளே இருக்கான் அப்படின்னு நினச்சி அவன் பயந்து போய், என்னப்பா உன் முகச்சாடுற மாதிரி இருக்கு. என்னுடைய சொந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் கலங்கி கொண்டு இருக்கிற போது நான் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்பதான் யா கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. எல்லாரும் மேல் அமராதியா, எல்லாரும் மேல் அமராது. அவனுக்கு ஒரு ஹை போஸ்டிங்,
ராஜா சாப்பிட்றத சாப்பிட்டுட்டு ராஜாவுக்கு பக்கத்தில் நிற்கிற ஹை போஸ்டிங் அவனுடையது. தேவையே கிடையாது எருசலேமை விசாரிக்கிறதுக்கு. ஆனாலும் விசாரித்தான். இந்த செய்தியுடைய இறுதி நேரம். ஆனாலும் விசாரித்தான். இஸ்ரேல் மக்கள் எருசலேமை எங்கிருந்தாலும் நினைப்பாங்க, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என்னுடைய வலது கை விளங்காம போட்டு என் வலது கை செய்யும் தொழிலை மறப்பதாக. எருசலேமை நினைக்காத நாளை இருக்கக்கூடாது. தானியேல் பிரதம மந்திரியா இருந்தாலும், பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டாலும், தானியோலோ என்றால் அவன் மேலே சென்று எருசலேமுக்கு நேராக ஜன்னல்களை திறந்து ஜெபம் பண்ண. எருசலேமை நினைத்தவன். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அந்த சபையை நேசிக்கிறவங்களுக்கு எங்கிருந்தாலும் சபையை விசாரிங்க. அப்போதான் கரம் உங்கள் மேல் அமரும். ஊழியர்களை நிலைங்க. உட மன மகிழ்ச்சியான நேரங்களானாலும் எந்த வேளையிலையும் சபையை நினைங்க. அந்த நாட்களிலே சர்ச் அஸ்திவாரம் சரியாக போடாத கட்டடத்துக்குள்ளே இருந்தபோது மழை வந்துருச்சுன்னா சுவர் எப்போ விழுவும்னு தெரியாது. இப்போ மழை வரும்போதெல்லாம் விசுவாசிகள் வீட்டில், அவங்க நல்ல வீட்டில் இருந்தாலும் இந்நேரம் சர்ச்சை என்ன எப்படி இருக்குதோன்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். என்கிட்ட பேசியிருக்காங்க. மழை முடிஞ்சவுடனே ஃபோன் பண்ணுவாங்க, சுவரம் நல்லா இருக்கா, நல்லா இருக்கியா. அந்த நேரத்தில் நினைக்கிறாங்க. பிரைஸ் லார்ட். எதை நினைக்கிறாங்க? சபையை நினைக்கிறாங்க. பிரைஸ் லார்ட். நினைப்பீங்களா? ஊழியர்களை நினைப்பீங்களா? ஊழியர்களை நினைப்பீங்களா? அப்போனா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கு. அப்போ தான் அந்த தேவனுடைய விசேஷித்த செயலுக்காக உங்களை பயன்படுத்துகிற கரம் உங்கள் மேலே அப்போ தான் அமரும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு தனி நபராக இருந்தால் அவர் கரம் வராது. சபையோடு கூட இருந்தால் அவர் கரம் அமரும். அப்போ தான் இப்படிப்பட்ட விசேஷித்த காரியங்களை செய்கிற நெகேமியாவாக அந்த கரம் உங்களை மாற்றும். ஜெபம் செய்வோம்.